ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? இனிமையான குழந்தைகளை, பாபா சொல்கிறாரு, முழு நாளிலும் எவ்வளோ நேரம் நீங்கள் பாபாவை நினைவு பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள் சார்ட்டை செக் பண்ணுங்க குழந்தைகளேன்றார். ஏதாவது முழு நாளில் நான் தப்பு பண்ணியிருக்கிறேன்னா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றார். ஏன்னா வியாபாரிகள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பிஸ்னஸில் தப்பு பண்ணால் என்ன ஆகும்? எவ்வளோ பெரிய நஷ்டமாகும்? அதை விட பல கோடி மடங்கு நஷ்டமாகும் இங்கே நீங்கள் பாபாவை நினைக்காமல் காரியங்கள் செய்தீங்க அப்படின்னா. ஸோ அதுக்கு தான் நாள் முழுவதும் எவ்வளோ நேரம் நினைவு பண்ணுன்ற சார்ட்டு வைக்கணுன்றது கவனம் இருந்தாலே நீங்கள் பாபா நினைவில் இருப்பீங்க. பாபா நினைவில் இருந்தாலே நீங்கள் எந்த தப்பும் பண்ண மாட்டீங்க, எந்த விகாரத்தின் வசமும் ஆக மாட்டீங்க. கேள்வி: எல்லையற்ற சந்தோஷத்தை நீங்கள் அனுபவம் பண்ணணும் அப்படின்னா உள்நோக்கு முகத்தோட கூடவே நீங்கள் எந்த முயற்சி பண்ணணும்? பதில்: உங்களுடைய புத்தி யோகத்தை ஜென்ம ஜென்மமாக நீங்கள் எதை செய்தீர்களோ அதே விஷயம் இப்போவும் உங்கள் எதிர வருது இல்லையா, அதிலிருந்து புத்தி யோகத்தை நீக்குங்கன்ற. ஜென்ம ஜென்மமாக நீங்கள் எந்தெந்த விகாரத்தில் விழுந்தீங்களோ அது எல்லாம் மீண்டும் தோன்ற மாதிரி உங்கள் எதிரில் வரும். அதிலிருந்து உங்களுடைய புத்தி யோகத்தை நீக்குங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ சதோ பிரதானம் ஆகணும் அப்படின்னா சதா பாபாவுடைய நினைவில் இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. 4 திசைகளிலிருந்தும் உங்களுடைய புத்தியை நீக்கணும். உள்நோக்கு முகமுடையவராகி ஒரு பாபாவை மட்டும் நினைவு பண்ணிட்டு இருக்கணும். ஸோ பிரம்மா சிலைக்கு 4 முகங்கள் கொடுக்கப்பட்டதுடைய அர்த்தமே 4 திசையிலும் புத்தி போயிட்டு இருக்கும் பொழுது சிவபாபா வந்து அவருக்கு பிரம்மன் பேர் வைக்கிறார். ஸோ இப்போ 4 திசையிலிருந்தும் கவனத்தை நீக்கி உள்நோக்கு முகமாகி, அதாவது ஆத்ம உணர்வுடையவராகி ஒரு பாபாவுடைய நினைவில் மட்டும் இருக்கணும். எந்த அளவுக்கு சேவை செய்கிறீங்க அப்படிங்கிற நிரூபணத்தை பாபா கிட்ட கொடுத்தீங்கன்னா எல்லையற்ற சந்தோஷத்தில் இருப்பீங்க. என்ன பாபா சொல்கிறாரு? விகாரத்திலிருந்து விடுபட்டு இருக்கணும். 4 திசையிலிருந்து உங்களுடைய கவனத்தை திருப்பி ஒரு பாபாவுடைய நினைவில் மட்டும் இருக்கணும். சேவை செய்கிறதுடைய நிரூபணத்தை கொடுக்கணும். ஸோ அப்போ அந்த சந்தோஷம் இருந்தே தீரும். இப்படி சந்தோஷம் இல்லைன்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஏதாவது விகார மயக்கத்தில் விழுந்துட்டு இருப்பீங்க. சதோப்பிரதானம் ஆகிறதுக்காக பாபாவை நினைக்கணுன்றதில் கவனம் கொடுக்காமல் இருப்பீங்க. சேவை செய்யாமல் இருப்பீங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணலன்னா சந்தோஷம் இருக்காது தான். ஸோ இதெல்லாம் சதா அட் அ டைமில் நடந்துக்கிட்டே இருக்கணும். விகாரத்துலேருந்தும் புத்தியை நீக்கிக்கிட்டே இருக்கணும். பாபா நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கணும். சேவை பண்ணிக்கிட்டே இருக்கணும் சமமாக. அப்போ தான் அந்த சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒன்றை விட்டுட்டு மற்றதை பண்ணிங்கன்னா கூட சந்தோஷம் இருக்காது. ஸோ அப்போ ஏதோ தப்பு பண்ணுறோன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக பண்ணணும். ஸோ இதனால தான் நிறைய பேர் பல வருஷம் பாபா குழந்தையாகி ஆரம்பத்தில் இருந்த சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம் இதுதான். ஏதோ ஒன்றுத்தில் அலட்சியமாக இருக்கிறாங்க. சேவை செய்வாங்க, பட் பாபா நினைவில் இருக்கணும், சதா பிரதானம் ஆகணும், அதுக்காக பாபா கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணுன்றதெல்லாம் மறந்துடுவோம். ஓம் சாந்தி. முக்கியமாங்க பிரதர், அந்த சேவை செய்கிறதுல திருப்தி இல்லாமல் சேவை செய்கிறதுங்க பிரதர்.
அந்த மாதிரி திருப்தி இல்லாமல் நம்ம ஒரு கூட்டு சேவையே பண்ணுறோம்னா கூட, இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேடையில் ஒரு சிஸ்டரோ பிரதரோ பேசுகிறாங்கன்னு கூட பின்னாடி இருக்கிறவங்க நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. ஆனாலும் அதில் வந்து நம்ம ஒரு கருவியாக இருந்து இந்த சேவை வந்து பாபா சேவை. சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க தானே பேசுகிறாங்க, நம்ம எதுக்கு அதெல்லாம் செய்யணும், பேக் ஹேண்ட்லேருந்து நம்ம எதுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் எண்ணம் வைக்கிறாங்க. இவங்கெல்லாம் பேசிடுவாங்களா, வந்துடுவாங்களா, செஞ்சுருவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம சேவைக்கு நம்ம ஒரு தடையாகவும் இருந்துகிட்ருக்குறோம். ஏன்னா இது பாபாவோட சேவை அப்படிங்கிறதே மறந்துட்டு சேவை செய்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் தவிர பாபாவோட சேவைங்கிறதையும் மறந்துடுறோம், நம்ம கருவிங்கிறதையும் மறந்துடுறோம். பேக்ஹேண்டில் ஒர்க் பண்ணாலும் நம்மளும் ஒரு கருவியாக இருக்கிறோம், நம்மளும் பாபாவோட சேவைக்கு நம்ம ஒரு கை கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். ஏன்னா பாபா அடிக்கடி சொல்லுவாங்க, இப்போ ஒரு சேவையில் உங்களுக்கு தடை வருது அப்படின்னாலே வந்து, முக்கியமாக இந்த கூட்டு சேவைக்குங்க பிரதர், கூட்டு சேவைக்கு வந்து தடை வருது அப்படின்னாலே ஏதாவது ஒரு ஆத்ம திருப்தி இல்லாமல் இருக்குது. அப்படி சேவை நீங்கள் செய்கிறீங்கன்னா அது சேவையாகவே இருக்காது அப்படிங்கிறார். ஏன்னா இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து கூட்டு சேவையில் நிறையாவே நடக்கும் பிரதர். அதனால் நம்ம எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் சரி, சின்ன ஒரு விஷயம் நம்ம வந்து ஏதோ ஒரு பேக் ஹேண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் கூட இது பாபாவோடைய சேவை கண்டிப்பாக எல்லா ஆத்மாக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம ஆத்மா திருப்தியாக இருந்து சன்ஸ்கார் மோதல் இல்லாமல் அவங்களுக்கு வந்து சரளத்தன்மையோட, அதாவது வந்து நம்ம எந்த ஒரு தடையும் கொடுக்காம விட்டு கொடுத்து பொறுமை சக்தியோட, சகித்து கொள்ளும் சக்தியோட அந்த சேவையை நம்ம செய்யும் பொழுது தாங்க பிரதர் அது சேவையாகவே கன்சிடர் ஆகுது. அப்போ தான் வந்து யாருக்கு போய் சேரணுமோ அது கண்டிப்பாக அவங்களுக்கு போய் சேர்ந்துருதுங்க பிரதர். கரெக்டாக சொன்னீங்க சிஸ்டர். ஸோ சேவையில் திருப்தி இல்லாமல் பண்ணுற சேவைக்கு பேர் சேவையே கிடையாது. அதுக்கு உங்களுக்கு எந்த சேவையில் திருப்தி கொடுக்குதோ அந்த சேவை செய்யுங்க, இல்லாட்டினா திருப்தி சக்தியை வளர்த்துட்டு வந்து சேவை செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. ஓம் சாந்தி. பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். இந்த ஆத்மாவுடைய தந்தை ஆத்மான்ற குழந்தைக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். இந்த ஆன்மீக தந்தை தான் என்றென்றைக்கும் நமக்கு தந்தை, எல்லையற்ற தந்தை. இல்லை, உடம்புக்குள்ளே இருக்கும்போது அது ஒரு எல்லைக்குள்ளே மாட்டிக்கிச்சு அந்த ஒரு குடும்பம். ஆனால் இந்த உடம்பில் இருந்தாலும் எந்த உடம்பில் இருந்தாலும் அவர் தான் தந்தை. அதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. அதே மாதிரி குழந்தைகளாகிய நீங்களும் எல்லைக்கு அப்பாற்பட்ட குழந்தைகள் பாபாவுக்கு. ஆன்மீக குழந்தைகள்னு பாபா ஆத்மாவை தான் சொல்கிறார். பாபா எல்லா ஆத்ம குழந்தைகளுக்கும் இந்த உடலிலிருந்து, உடல் சார்ந்த உலகத்திலிருந்து விடுதலை கொடுக்கத்தான் வந்திருக்கிறார். அவர் தான் விடுதலை கொடுக்க முடியும், அதுதான் முக்தி. ஆனால் யார் மூலமாக எல்லாருக்கும் அவர் முக்தி, ஜீவன் முக்தியை கொடுக்க முடியும்? குழந்தைகளாகிய உங்கள் மூலமாக தான்ற. ஏன்னா என் உலகத்தில் உள்ள எல்லா குழந்தையும் இங்கே வர்றது கிடையாது, படிப்பு எடுக்கிறது கிடையாது. இருந்தாலும் அத்தனை பேருக்கும் முக்தி கொடுக்கணும்னா இங்கே வந்து படிக்கிற உங்கள் மூலமாக தான் அது சாத்தியம். இப்போ உலகத்துக்கே பாபா எப்படி பொதுவானவரோ எல்லா மதத்திற்கும், அதே மாதிரி பாபா குழந்தைகளாகிய நீங்களும் எல்லா மதத்திற்கும் பொதுவானவர்கள். ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களோ அந்த பற்று அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். இல்லாட்டினா நீங்கள் எப்படி உண்மையான சுபபாவனை வைக்க முடியும்? அதனால தான் ஆத்மாவை பாருங்கள், வேறு எதுவுமே தெரியக்கூடாதுன்றார். இது வந்து உலக பல்கலைக்கழகம், ஈஸ்வரிய பல்கலைக்கழகம், ஆன்மீக பல்கலைக்கழகம். எல்லோருக்கும் முக்தி கிடைக்கிது, ஜீவன் முக்தியும் கிடைக்கிது. ஸோ முக்தியை பெற்ற பிறகு ஜீவன் முக்திக்கு எல்லோரும் போய் தான் ஆகணும். அதனால் முக்தி வழியாக ஜீவன் முக்தி தாமம் சென்றார்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஜீவன் முக்தி போயாச்சு. ஜீவன் முக்தின்றது அவங்களுடைய பூமி வாழ்க்கையில் முதல் ஜென்மம். அப்படியே அங்கேயே இருந்துடுவாங்களா, அதே உயர்ந்த நிலையிலே இருப்பாங்களா அப்படின்னா இருக்க மாட்டாங்க. அவங்க இறங்கி தான் ஆகணும். அதேமாரி மேலே பரந்தாமத்துலேருந்து இறங்கி வந்து
ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுடைய பாகத்தை நடிக்க. ஸோ நிறைய பேர் மரணம் ஏன் வருது அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. நாம் ஏன் கெட்டு போகிறோன்னு மட்டும் கேட்குறது கிடையாது இல்லையா. எல்லாருமே இறங்கியும் ஆகணும் இல்லை, அதுதான் மெயின் விஷயமும் கூட. அது வரைக்கு அவங்களுடைய பாகம் இந்த பூமியில் வரும் வரைக்கு அவங்க முக்தி தாமத்தில் தான் இருக்கணும். அது ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் வர வரைக்கும் தங்குறதுக்குன்னு ஒரு ரூம் கொடுப்பாங்களே பயணிகள் அறை, அந்த மாதிரி பயணிகள் அறை அது தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ படைப்பவரை பற்றியும் படைப்பை பற்றியும் முழுசாக நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒட்டுமொத்த படைப்பும் அனாதியாக இருக்குது. எப்பவுமே ஒரு தந்தை மட்டும்தான் இந்த உலகத்துடைய சிருஷ்டிகர்த்தா, படைப்பவர். எல்லா ஆத்மாக்களும் இப்போ கிறிஸ்தவர்கள் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்ன்றாங்க. அதோடைய அர்த்தம் என்ன? கர்த்தா, படைப்பவர்னு அர்த்தம். எல்லா ஆத்மாக்களும் அந்த எல்லையற்ற தந்தையுடைய குழந்தைகள். எப்போ குழந்தைங்க இதை தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் இந்த யோகத்தை படிக்கவே செய்கிறீங்க. பாரதத்திற்கு மட்டும்தான் இந்த யோகம். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. பாரதத்திற்காகவே, புது உலகத்தை உருவாக்குறதுக்காகவே இந்த யோகம். மகாபாரதத்தில் தானே கீதை சொல்லப்பட்டிருக்கு, வேறு எதுலேயாவது சொல்லப்பட்டிருக்கா? இப்போ பாரதத்தை உருவாக்குவதற்குத்தான் இந்த கீதை, பாரதவாசிகளுக்குத்தான் இந்த யோகம். ஏன்னா பாபா பாரதத்தில் தான் வருகிறார். பாரதவாசிகளுக்கு நினைவு யாத்திரையை கற்றுக் கொடுக்கிறார், அவர்களை தூய்மையாக்குறாரு. எப்படி இந்த உலக சக்கரம் சுத்துது அப்படிங்கிற ஞானத்தையும் கொடுக்கிறார். ஸோ குழந்தைங்களுக்கும் பாபா சொல்கிற எல்லா விஷயமும் தெரியும். ருத்ர மாலை நினைவு செய்யப்படுது, பூஜிக்கப்படுது. அதே மாதிரி பக்தர்களின் மாலையும் இருக்குது. உயர்ந்ததிலும் உயர்ந்த பக்தர்களின் மாலையும் இருக்குது. அந்த பக்தர்களின் மாலைக்கு பிறகு இந்த ஞானத்தின் மாலை உருவாகணும். இல்லை, ருத்ரமாலை பரந்தாமத்தில் இருக்கிறது, அது அனைத்து ஆத்மாக்களின் மாலை. அடுத்தது கீழே விஷ்ணு மாலை, ருண்ட மாலைன்னுவாங்க. அதுக்கு அடுத்தது துவாபர யுகத்தில் பக்தர்களின் மாலை உருவாகுது. இப்போ சங்கம யுகத்தில் ஞான மாலை உருவாகுது. ஸோ பக்தியும் இருக்குது, இப்போ ஞானமும் இருக்குது. பக்தர்களின் மாலையும் இருக்குது, ருத்ர மாலையும் இருக்குது. அதற்கு பிறகு ருண்ட மாலை, அதாவது விஷ்ணு மாலை. விஷ்ணுவின் ராஜ்யத்தில் வரக்கூடியவர்களுடைய வரிசைக்கிரமம், ரேங்க், அதுதான் மாலை. இந்த மனித சிருஷ்டியிலேயே மிக உயர்ந்தவர் அப்படின்னா விஷ்ணு தான். ஆனால் அவரை போய் சூக்ஷ்மவாதனத்தில் காட்டிட்டாங்க. அவருக்கு உண்மையில் இங்கே தான் வேலை இல்லையா. அடுத்தது இந்த பிரஜாபிதா பிரம்மா, அவருக்கான மாலையும் இருக்குது, பிராமணர்களின் மாலை. அது போக போக தான் இந்த மாலை உருவாகும். ஏன்னா பிராமணர்களின் மாலை உருவான பிறகு தான் ருத்ர மாலை, விஷ்ணு மாலை இதெல்லாம் உருவாகுமே. பிராமணர்களின் ஆதாரத்தில் தானே எல்லாமே. ஸோ முதல் பாதி பிராமணர்கள் என்ன வரிசையில் வராங்களோ அந்த பாதி தான் விஷ்ணு மாலையாக மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் பக்தர்களின் மாலையும் சேர்ந்து ருத்ர மாலையில் இருக்கும். சிவபாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அதற்கு அடுத்தபடியாக விஷ்ணுவுடைய மிக உயர்ந்த ராஜ்யம் இருக்குது. பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு அழகிய படங்களை உருவாக்கி இருக்கிறாங்க, ஆனால் அதை பற்றிய எந்த ஞானமோ தெளிவோ தெரியாது. நீங்கள்
மனிதர்கள் புரிஞ்சிக்கிற மாதிரி படங்களை உருவாக்கணும் இல்லையா. பாபா கொடுத்தார், அதை விட ஈஸியாக புரிய வைக்க முடியும் ஒரு சில படத்தை உருவாக்கினா அப்படி உருவாக்குங்கன்றார். இல்லாட்டினா பாருங்க, மனிதர்கள் சிவனையும் சங்கரரையும் ஒன்னாக்கிடுறாங்க. பாபா சொல்ற சூக்ஷ்ம வதனத்தில் நீங்கள் பார்க்குற எல்லாமே காட்சி சம்பந்தப்பட்ட விஷயம்தானே தவிர நிஜத்தில் அங்கே எதுவும் கிடையாது. அங்கே எலும்பும் கிடையாது, தசையும் கிடையாது, வெறும் காட்சி தான். அங்கே சம்பூர்ண பிரம்மா இருக்கிறார். இது சாக்கார முரளி இல்லையா. சூக்ஷ்மதனத்தில் பிரம்மா அவ்யக்தமான பிறகு தானே போனார். ஆனால் அதுக்கு முன்னாடியே அங்கே பிரம்மா இருந்தார், சம்பூர்ண பிரம்மா. பிரம்மா சம்பூர்ணமான பிறகு எப்படி இருப்பாரோ அப்படி இருப்பார். அங்கே அவர் முற்றிலும் அவ்யக்தமாக அனைத்திலிருந்தும் விடுபட்டவர். சாக்கார பிரம்மா இப்போ அவ்யக்த பிரம்மாவாக மாறணும். ஸோ அந்த மாறியதன் காட்சி அங்கே இருக்குது. சாக்கார பிரம்மா சூக்ஷ்ம பிரம்மாவா ஆகிறாரு, பிறகு தேவதையாகிறார். ஸோ அவருடைய படத்தை தான் சூக்ஷ்மவதனத்தில் காட்டப்பட்டிருக்குது. உங்களில் சிலர் சூக்ஷ்மவதனத்துக்கு போயிட்டு வந்து சொல்கிறீங்க, பாபா எங்களுக்கு சூப்ரஸ், அதாவது மாம்பழம் ஜூஸ் கொடுத்தாரு குடிக்கிறதுக்கு. பாபா சொல்கிறாரு, அங்கே மரமே கிடையாதே. சொர்க்கத்தில் என்ன மாமரமாக இருக்குது மாம்பழம் ஜூஸ் கொடுக்கறதுக்கு? உண்மையிலே சூக்ஷ்மவதனத்தில் மரமெல்லாம் கிடையாது, சொர்க்கத்தில் தான் மரம் இருக்கும். பாபா ஒன்றும் சொர்க்கத்தில் போய் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வரல. சூக்ஷ்மவதனத்தில் இருந்த அத்தனையும் காட்சிகளே. ஒரு விதத்தில் நமக்கு கனவுல வர மாதிரி. கனவில் வருவதும் காட்சி தானே, நிஜத்தில் அங்கே இருக்குது. குழந்தைங்க இப்போ தெரிஞ்சுக்கிறீங்க, நாம் இப்போ வீட்டுக்கு போகணும், அதற்காகத்தான் ஆத்மாபிமானியாக ஆகணும். ஏன்னா போக போகிறது ஆத்மா மட்டும்தான். அப்போ உடல் சார்ந்த உறவுகள், உலகம் எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். அப்படின்னா எல்லாத்திலிருந்தும் உங்கள் புத்தியை நீக்கி, பற்றை நீக்கி, நான் ஆத்மா என்பதில் மட்டும் சதா கவனம் இருக்கணும். மற்றவர்களை பார்த்தாலும் பரந்தாமத்திலிருந்து வந்த சகோதர ஆத்மா அப்படின்ற உணர்வில் இருக்கணும் இல்லையா. சொல்லுவாங்களா, இவன் பாண்டிச்சேரிக்காரன், இவன் சென்னைக்காரன், மதுரைக்காரன், அது மாதிரி யாரை பார்த்தாலும் இவன் பரந்தாமத்தில் இருக்கிறவன் அப்படின்னு பார்க்கணுன்ற. ஆத்மாவாகிய நான் அழிவற்றவன். உடல் அழியக்கூடியது, இந்த உடல் அழியக்கூடியது. குழந்தைங்களுக்கு இந்த ஆத்மாவை பற்றிய ஞானம் இருக்குது. மனிதர்களுக்கு ஆத்மானா என்னன்னு கூட தெரியாது. ஆத்மாவில் எப்படி 84 பிறவிகள் பதிவாகி இருக்குதுன்னு கூட தெரியாது. உங்களுக்குத்தான் தெரியும். எப்படி தெரியும்? ஏன்னா பாபா உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்தார், தன்னை பற்றிய ஞானத்தை கொடுத்தார். கொடுத்து உங்களை தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆக்கினார். அவ்வளவுதான். அவரை எப்படி நினைக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தார். ஸோ அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய முயற்சி எல்லாம் இது மட்டும்தான். நான் ஆத்மா. இப்போ என்னுடைய தந்தை பரமபிதா பரமாத்மாவோடு யோகம் வைக்கணும். இவ்வளவுதான். அவரோட புத்தியை இணைக்கணும். அந்த பரிசுத்தமானவரோட புத்தியை இணைத்து நான் பரிசுத்தமாகணும். அந்த தங்கத்தோடு சேர்ந்து நானும் தங்கமாகணும். அந்த சர்வசக்திவான் தந்தையோடு புத்தியை இணைத்து நானும் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகணும். ஏன்னா அவர் மட்டும்தான் சர்வசக்திவான் பதித்த பாவனர். அவரைத்தான் சன்னியாசிகள் பதித்த பாவனா வா அப்படின்னு கூப்பிட்டாங்க.
சிலர் பிரம்ம மகா தத்துவத்தையே பதித்த பாவனர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு பக்தியை பற்றிய ஞானமும் இப்போ கிடைச்சிருக்குது. எவ்வளவு காலமாக பக்தி தொடர்ந்தது, எவ்வளவு காலமாக ஞானம் தொடர்ந்ததுன்ட்டு பாபா புரிய வைக்கிறார். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தது, இப்போ தான் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். மனிதர்களாக இருந்து நீங்கள் துச்ச புத்தி உடையவர்களாக மாறிட்டீங்கன்றார். அதனால தான் துச்சோதனன், துரியோதனன், துருன்னு வரும் கௌரவர்கள் படை. ஸோ அப்படி நம்ம கௌரவர்களாக மாறிட்டோம். தங்க யுகத்தில் முற்றிலும் தூய்மையான புத்தி, குழந்தை மாதிரி பரிசுத்தமாக இருந்தீங்க. அவ்வளவு தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக இருந்தீங்க. கண்டிப்பாக அந்த தெய்வீக குணங்களை இப்போ மீண்டும் நீங்கள் தாரணை பண்ணணும். சொல்கிறாங்களே, இவங்களை பார்த்தாலே தேவதை மாதிரி இருக்குதுன்ட்டு. மனிதர்கள் சாது சந்நியாசிகளை நம்புகிறாங்க, மகாத்மாக்களை நம்புகிறாங்க. ஆனால் அவர்கள் யாருக்குமே திவ்ய புத்தியெல்லாம் கிடையாது, தெய்வீக புத்தியெல்லாம் கிடையாது. நேற்று வரலட்சுமி சிஸ்டர் சொன்ன மாதிரி உடலால் வேணால் அவங்க தூய்மையாக இருக்கலாமே தவிர மனதால் தூய்மையாக இருக்க மாட்டாங்க. அதனால தான் இப்போ சாமியார்கள் பாலியல் குற்றத்தில் சிக்கிறாங்க அப்படின்னா. ஸோ அவங்களுடைய படத்தை போய் மனிதர்கள் வச்சு பூஜை பண்ணுறாங்க. அவர்கள் ரஜோகுணி புத்தி உடையவர்கள். தெய்வீக புத்தி உடையவர்கள்னு சதோ பிரதான புத்தி உடையவர்களை தான் சொல்ல முடியும். அது தேவதைகளை, தேவதைகள் தான் திவ்ய புத்தி உடையவர்கள்னு சொல்ல முடியும். சொர்க்கத்தில் ராஜா, ராணி, பிரஜைகள் எல்லாம் இருப்பாங்க. ஆனால் மனிதர்களுக்கு இந்த ராஜ்யம் எப்போ ஸ்தாபனை ஆச்சு, இந்த லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் எப்படி ஸ்தாபனை ஆச்சு அது அவங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் இங்கே கேட்குற விஷயம் எல்லாமே புத்தம் புதிய விஷயங்கள். இந்த மாலையின் ரகசியத்தையும் பாபா புரிய வைக்கிறார். ருத்ர மாலை, ருண்ட மாலை, பக்தர்களின் மாலை, எல்லாத்திலையும் மலராக இருப்பவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை. கிறிஸ்தவர்கள் உருட்டுற ஜபமாலையிலும் சிவபாபா இருப்பார், முஸ்லிம்கள் உருட்டுற ஜபமாலையிலும் இருப்பார், ஐயப்பன் பக்தர்கள் உருட்டுற மாலையிலும் இருப்பார். ஏன்னா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவபாபா. அவருடைய மாலை மேலே இருக்குது பரந்தாமத்தில். ருத்ரன் நிராகாரர், சிவபாபா தான் ருத்ரன் சொல்கிறோம் இல்லையா. அதற்கு பிறகு சாக்கார ரூபத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயணனுடைய மாலையும் இருக்குது. அதான் விஷ்ணு மாலை, ருண்ட மாலை. பிராமணர்களுடைய மாலை இப்போ இன்னும் உருவாகலை. மாலை உருவாயிடுச்சுன்னா ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இல்லையா. அப்படி உருவாகலை. எப்போ வேணாலும் முன்னாடி இருக்கிறவன் பின்னாடி போகலாம், பின்னாடி இருக்கிறவன் முன்னாடி வரலாம். அதனால் கடைசியில் விசில் அடிக்கிறார் பாருங்க, அதுதான் ஃபிக்ஸ் டைம். அந்த நேரம் உங்கள் மனநிலை எதுவோ அதுதான். பாபா சொல்கிறாரு, ஒரு ஆழமான ரகசியத்தை பாபா சொன்னால் கூட இந்த விஷயம் அப்படி தானே, அப்போ கடைசியில் வருவாங்களா, இப்போ பிரம்ம பாபாவே இன்னும் முதலிடத்துக்கு போகலையான்லாம் கூட தோணும். ஏன்னா கடைசியில் தானே உருவாகுன்றாரு. அப்போ எப்படி மம்மா பாபா முதல் 2 இடம்னு சொல்ல முடியும்? ஸோ கடைசியில் அவங்க முதல் 2 இடத்துல வருவாங்களா? இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் போக வேண்டாம். இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய கேள்வி பதில் அப்படி போகாதீங்கன்ற.
உங்கள் வேலை முயற்சி பண்ணணும், நம்பர் 1 வரணும், அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதில் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பரமபிதா பரமாத்மாவை நினைக்கணும், அவ்வளோதான். இதில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். முக்கியமான விஷயமே அழுக்கிலிருந்து தூய்மையாகிறது தான். ஸோ இப்போ பாபா ஞான சிந்தனை பண்ண சொல்கிறது இந்த சாக்கார முறையில் இந்த சக்கரத்தையே சுற்றிக்கிட்டு இருக்கிறது தான். கரெக்டாக சொல்லணுன்னா ஞானத்தையே சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கிறது தான். பாபா சொல்லாததெல்லாம் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்றது தேவையில்லாதது. ஏன்னா எல்லாத்தையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அதில் நிறைய பேர் சந்தேகத்தோடு போயிடுவாங்க. ஸோ அதனால் முக்கியமான விஷயம் நான் ஆத்மான்றதும் என்னுடைய அப்பாவை நினைக்கணுன்றதுலையும் அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும். ஏன்னா தூய்மை ஆகிறதுக்கு தான் இந்த ஞானம் இல்லையா? பாபா சொல்கிறது கரெக்டு தாங்க பிரதர். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நீங்கள் சொன்னீங்களா பிரதர், நினச்சிக்கிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் நினச்சிட்டே இருக்க வேண்டியதாக, முயற்சி பண்ண முடியாது, டைம் வேஸ்ட்டு. இது நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துச்சுங்க பிரதர். அதாவது நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது ஒரு மேம் ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அப்போ பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு பொண்ணு நிறைய மார்க் எடுக்கும், ஒரு 97 96. நான் அதை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த டைமில். அப்போ மிஸ்ஸு கேட்டாங்க, அடுத்த தடவை நீ கண்டிப்பாக 100 எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த பொண்ணோட மேலே வரணும்னு தான் நினைக்கிறேனே தவிர அந்த 100ங்கிறது என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் நம்மளுக்கு முதல்ல வர்றோம் அப்படிங்கிற அந்த தாட்டை உருவாக்குது நமக்கு. அப்போ ஒரு தடவை மேம் கூப்பிட்டு சொன்னாங்க, நீ இந்த பொண்ணை விட முதல்ல எடுக்கணும், அந்த பையனை விட முதல்ல எடுக்கணுங்கிறத விட்டுட்டு உன்னோட இலக்கு என்ன 100 மார்க், அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது நீங்கள் இந்த மாதிரி இந்த பொண்ணோட ஃபஸ்ட்டு எடுக்கணும்னா அவளோட மார்க்கே 97 96 தான், அதை விட ஹையர் 100 இருக்குது. அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், இதில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த பொண்ணை விட எடுக்கணும், அந்த பையனை விட எடுக்கணும், உங்களோட இலக்கு 100 அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பாபா சொல்கிறது, அவங்க சொன்னது பாபா சொல்லும்போது இது என்னோட பயிற்சியில் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாபா பிரம்ம பாபா ஃபஸ்ட்டு, மம்மா நான் லக்ஷ்மி ஆறேன்னு தெரிஞ்சாலும் கூட நம்மோட இலக்கு பாபா சொல்லிட்டார், லக்ஷ்மி நாராயண் ஆகிறது தான் உங்களுடைய இலக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறப்போ இவங்க வருவாங்களா 8ல், அவங்க வருவாங்களா 108ல் அப்படின்ட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதே டைம் வேஸ்ட்டுன்னு தாங்க பிரதர் எனக்கு தோணுது. அதனால தான் பாபா சொல்கிறாரு இதில் ரொம்ப போக வேண்டாம்னு. அடிக்கடி நிறைய விஷயத்த பாபா சொல்லுவார். ஏன்னா அது உண்மையிலே உங்களுக்கு தேவைன்னா பாபா சொல்லியிருக்க மாட்டாரா இல்லையா? பாபா சொல்லாததையும் நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். பாபா எல்லாத்தையுமே நமக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அவங்க எப்படி அணுகுண்டு தயாரிக்கிறாங்க, என்னைக்கு போடுவாங்க, அது நமக்கு தேவையில்லாதது. நீ ரெடியாக இருக்க வேண்டியது தான் உன் வேலை. அதை வச்சு தான் வரிசைக்கிரமம் வருது. ஸோ அப்போ இந்த இலக்கை மறந்தோன்னா வேறு வழியில் போய் முருகன் போய் சண்டை போட்டுன்னு இருப்பார், அந்த போய் மாட்டிக்குவீங்க. நம்ம வேலை என்ன இல்லை? இந்த கதை நான் பல தடவை சொன்னாலும் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு யாகம் வளர்க்கும் பொழுது அந்த யாகத்தை முடிக்கிறதுக்கு தங்கத்தாமரை வேணும் அப்படின்ட்டு முருகனை அனுப்புவாங்க. அங்கே போகும்போது அந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிறோம், இல்லை இது ஏன் குளம், நீ வரக்கூடாதுன்னொடனே நீ எப்படா சொல்லலான்ட்டு அவங்க கூட சண்டை போட்டுன்னு இருப்பேன். பிள்ளையார் வருவார், சண்டை போடுறத பார்க்குறாரு. என் தம்பியை நீ எப்படா அடிக்கலான்னு கேட்கலாம்ல, அவர் அதெல்லாம் கேட்க மாட்டார். யாகத்துக்கு டைம் ஆகுது, அவன் எப்படியும் ஜெயிச்சிடுவான், அவன் வரட்டும் பொறுமையான்ட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டார். அது மாதிரி நமக்கு டைம் ஆகுது, அந்த சொர்க்கத்தை நோக்கி போகிற பாதையை தவிர எல்லாமே வீண் பாதைன்றதை புரிஞ்சுக்கணும் இல்லை? இதுக்கு முன்னாடி நாள் முரளியில் சொல்லியிருப்போம் இல்லையா, அந்த அவர் விபீஷ்ணர் மாலை கொடுக்குறார் ராமருக்கு, விலை உயர்ந்த மாலை, ரத்தினங்களால் ஆன மாலை. அதை அவங்க சீதைக்கு கொடுக்குறாங்க, சீதை அனுமாருக்கு கொடுக்குறாங்க. அனுமார் ஒரு கல்லையும் பார்த்து தூக்கி கடைசுறார். விபீஷ்ணருக்கு கோபம் வருது. அப்போ சொல்கிறார், அது எவ்வளோ விலை தெரியுமா, கிடைக்காது தெரியுமா? அப்படியா, என் கண்ணுக்கு வெறும் கல்லாக தான் தெரியுது அப்படின்னு அனுமார் சொல்லுவார். ஓ இது வெறும் கல்லா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்
என் பகவான் ராமரை ஞாபகப்படுத்தாத எதுவும் எனக்கு வெறும் கல் தான். அந்த மாதிரி பாபாவை ஞாபகப்படுத்துறது, இலக்கை ஞாபகப்படுத்துறது மட்டும்தான் நம்மளுடைய மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஞானத்தை மட்டும்தான் நம்ம சிந்தனை பண்ணிட்டு இருக்கணும். ஸோ பாபா சொன்னார், நீங்கள் எத்தனை பிறவிகள் ஒவ்வொரு தர்மத்தினர் வராங்கன்னு எடுக்கலாம், ஆனால் அதுக்கு பதில் நினைவு செய்யலாம், எதுக்கு நேரத்தை வீணாக்குறீங்கன்ற. அது தேவையில்லாத விஷயம் இல்லையா? அது ரொம்ப கவனம். இது வந்து நமக்கு சுய புருஷார்த்தத்துக்கோ சேவைக்கோ தேவைப்படுமா இல்லையா அப்படிங்கிறதுல கவனம் கொடுக்கணும். முக்கியமான விஷயம், ஆத்மானு வந்து பரமாத்மாவை நினைவு செய்யணும், தூய்மை ஆகணும், அவ்வளவுதான். ஒட்டுமொத்த உலகமும் இப்போ அழுக்காக இருக்குது, அதை தூய்மை ஆக்கணும். நிராகார உலகத்தில் எல்லா ஆத்மாவும் தூய்மையாக தான் இருக்க போகுது. சுகதாமத்திலும் எல்லா ஆத்மாவும் தூய்மையாக தான் இருக்கும். இப்போ நம்ம அழுக்காக இருக்கிறோம், ஒட்டுமொத்த உலகமும் அழுக்காக இருக்குது. அப்போ ஒன்று, மற்றவர்களை மாற்றுவதற்கு ஞானத்தை கொடுக்கணும். ஆனால் அதை விட முக்கியமானது நம்ம தூய்மை குறையாமல் பார்த்துக்கணும். எட்டருந்து தானம் பண்ணணும், விலகி தானம் பண்ணணும். பாபா கிட்ட ஒரு கை இருந்துக்கிட்டே இருக்கணும். பாபா என்னை பிடிச்சிக்கோ 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 அப்படின்னு புத்தினால். சரி, பாபாவை பிடிக்க மாட்டார், நீங்கள் தான் பிடிக்கணும் இல்லையா? பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் நினைவில். அப்போ தான் நீங்கள் தூய்மையாகி தூய்மையான உலகத்துக்கு போக முடியும். புது உலகம், தூய்மையான புதிய உலகம் இப்போ ஸ்தாபனை செய்யப்படுது. இது எல்லாமே நாடகத்தில் பதிவாகி இருக்குது. பாபா சொல்றார், குழந்தைகளே, முழு நாளும் உங்களுடைய சார்ட் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணனா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணலாம். நான் தப்பு பண்ணேன்னா, வீண் எண்ணங்கள் வந்ததா, மனசாலேயோ வார்த்தையினாலேயோ பார்வையினாலேயோ ஏதாவது தப்பு பண்ணனா, யாருக்காவது துக்கம் கொடுத்தனா செக் பண்ணுங்க. ஏன்னா வியாபாரி தன்னுடைய கணக்கை பார்த்துக்கிட்டே இருப்பார் இல்லையா? வியாபாரம் பயங்கரமாக போகும், அவர் பார்க்குறதெல்லாம் கணக்கு தான். மற்றவங்கெல்லாம் வியாபாரம் பார்த்துக்கிறதுக்கு ஆள் வச்சுக்கோங்க, ஆனால் அவர் கணக்கில் கவனம் வச்சுக்கிட்டே இருப்பார். ஸோ அதில் அலட்சியம் வச்சிங்கன்னா வேலைக்கு ஆகாது. அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய வருமானத்தை நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் வியாபாரிகள் தான். உண்மையில் உங்களை மாதிரி மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் கிடையாது. கடவுளோடவே பிஸ்னஸ் பண்ணுறீங்க. கடவுளோட வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு கிறிஸ்தவ மதத்தில் சொல்லுவாங்க. ஆனால் பாபா சொல்கிறார், இங்கே நீங்கள் கடவுளோட வியாபாரம் செய்கிறீங்கன்றார். பாபா சொல்கிறது வந்து 100க்கு 100 உண்மைங்க பிரதர். ஃபஸ்ட்டு ஞானத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த வீண் விஷயம் அப்படிங்கிறது தெரியாது. அப்போது கொஞ்ச நாள் போக போக தான் ஓகே இது வீண் விஷயம் கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துச்சுங்க பிரதர். அப்புறமேல என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீண் விஷயம் வருதுன்னு தெரியுது, பட் ஆனால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த மாதிரி இருந்துச்சு 2வது ஸ்டேஜ். அப்புறமேல என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீண் விஷயம் வருது பார்த்திங்களா, அதுக்கு முன்னாடியே அலாட் ஆகிக்கிறது. இந்த வீண் விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே இது நம்மளுக்கு தெரியுது, இது வீண் விஷயமா இருக்கும், நம்ம பேசினா வரும், நம்மள்ட்ட எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வீண் விஷயம் நமக்கு வருதுனால நம்ம எதாவது வார்த்தையை விட்டுருப்போம், இல்லை எதாவது ஏடாகுடமாக பேசியிருப்போம், இல்லை செயல் பண்ணியிருப்போம், இல்லை எண்ணத்தினால கூட அந்த மாதிரி நம்ம அந்த தாட்டை வந்து உருவாக்கும். அப்போ அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிக்கணும், இப்போ என்ன தோணுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இல்லைல்ல, அது வரத்துக்கு முன்னாடியே அந்த வீண் நெகட்டிவ் வரத்துக்கு முன்னாடியே நான் முதல்ல அலாட் ஆகிக்கணும். அப்போ அலாட் ஆகிறதுக்கு ஒரே வழி என்னென்னா பாபாவோட நினைவில் இருந்து தான் எந்த காரியத்தையுமே செய்யணும் அப்படிங்கிற அடுத்த ஸ்டேஜுக்கு இப்போ நம்ம வரோம். அப்போது பாபா சொல்கிற மாதிரி இந்த நட்ட கணக்கை பார்க்கும் பொழுது தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பை நம்மளால் எடுத்து வைக்க முடியும். லாப கணக்கை விட நட்ட கணக்கு ரொம்ப பார்க்கணுங்க பிரதர் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நட்ட கணக்கின் மூலமாக தான் நம்மளுடைய அந்த வீண் விஷயமா இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய அந்த விகாரங்கள் விஷயம் இருந்தாலும் சரி, எல்லாத்துலேருந்துமே நம்மளால் வந்து வெளியில் வர முடியும். ஏன்னா நட்டத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நஷ்டத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா லாபத்தை நம்ம ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். அதுக்கு தான் பாபா வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு எனக்குமே எங்கள் பிரதர் ஞானத்தை
வந்த புதுசில் நிறைய மாயாவுடைய விஷயங்கள் எனக்கு தெரியல. நார்மலாக அதாவது உலகியெல்லாம் என்ன சொல்லுவாங்க, காமம், பாபா சொன்ன மாதிரி 5 ராவணனை பற்றி சொல்லியிருப்பார் பாபா, அது ஓகே ஓரளவு கண்டுபிடிக்க முடியுது. பட் ஆனால் அந்த சூட்சமமான அந்த மாயாவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியல நமக்கு. ஆனால் முரளி படிக்க நிறைய படிக்கும்பொழுது தான் வந்து இதெல்லாம் மாயாவோட எண்ணங்களா அப்படிங்கிறது அப்போ தான் நமக்கு தெரியுது. இப்போ ரீசெண்டாக கூட பாருங்கள், பாபா வந்து அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து மனசு உடைஞ்சு போகிறதே வந்து அதுவே ஒரு மாயா தான் குழந்த, அது வந்து மாயாவோட என்னன்னு புரிஞ்சுட்டு டக்குன்னு வெளில வாங்க அப்படிங்கிறார். அப்போது நம்ம அந்த முரளி படிக்கும் போது தான் எத்தனை மாயாக்கள் வந்து தங்க சங்கிலி மாதிரி நம்மளை வந்து ஆட்கொண்டுகிட்டு இருக்குது அப்படிங்கிறத முரளி படிக்கும் போது தான் தெரியுது. அப்போ இன்னும் கொஞ்சம் அலாட் ஆகிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அதுக்கு தான் பாபா சொல்கிறாங்க, அடிக்கடி படிப்பை விட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு முரளிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் நமக்கு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ முரளி படிக்கிறது எவ்வளோ ஏன்னா ஒரு நாள் முரளி மிஸ் பண்ணாலும் கூட நம்மளுடைய தாரணை மிஸ் ஆகும், நம்மளுடைய சேவைக்கான பாயிண்ட்டை மிஸ் ஆகும், யோகா மிஸ் ஆகும். ஏன்னா முரளி படித்தாதான் பாபா மேலே அந்த அன்பே வரும் நமக்கு. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால தான் பாபா வந்து நம்மக்கிட்ட அடிக்கடி ப்ரெஷர் பண்ணி சொல்கிற ஒரு விஷயம், படிப்பை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிரதர். பாபா வந்து எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பாபா எச்சரிக்கை கொடுக்குறாரு, ஆனால் அதை நீங்கள் தானே கேட்கணும். ஸோ அதுக்கு தான் பாபா வந்து சார்ட்டை பாருங்க. ஏன்னா இது அளவற்ற வருமானம், வியாபாரம், மிகப்பெரிய வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு இருக்கணும். அதனால் செக் பண்ணுங்க, எவ்வளவு தெய்வீக குணங்கள் எனக்கு இருக்குது, இன்னும் எவ்வளவு தெய்வீக குணங்கள் எனக்கு வேணும், அது ரொம்ப முக்கியம். அடுத்தது, எவ்வளவு நான் பாபாவை நினைவு பண்ணுறேன் இல்லையா. தெய்வீக குணங்களும் ரொம்ப முக்கியம், பாபாவுடைய நினைவும் ரொம்ப முக்கியம். பாபா நினைவு இல்லாட்டினாலே அசுர குணம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்குது அசுர குணம், அதை தூண்டக்கூடிய விஷயம் உங்களை தேடி கண்டிப்பாக வரும். நீங்கள் பாபாவுடைய நினைவிலே இருக்கும் பொழுது அது உள்ளுக்குள்ளேயே அழியும். அதுக்காக தான் எவ்வளவு பாபா நினைவில் இருக்கிறன்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு உடலை மறந்த நிலையில் பரந்தாமத்திலிருந்து வந்த ஆத்மா நான்ற உணர்வில் இருக்கிறேன், பரந்தாமத்திலிருந்து வந்த ஆத்மா கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன்ற உணர்வில் இருக்கிறேன். இந்தியாவுக்கு அமெரிக்காவிலேருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அமெரிக்காக்காரர், இன்னொருத்தர் அமெரிக்காவிலேருந்து இங்கே வரார், நீங்கள் திடீர்னு பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் பேசும்போதெல்லாம் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறவர் கூட பேசுகிறேன், அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறவங்க கூட பேசுகிறேன்றது உங்களுக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நம்ம வீடு பரந்தாமத்திலிருந்து நானும் வந்திருக்கிறேன், என் சகோதர ஆத்மாவும் வந்திருக்கிறாருன்றது ஞாபகம் இருக்கணும். உடல் ஞாபகம் இருக்கக்கூடாது. ஏன்னா உடல் இல்லாமல் தான் வந்தும் உடல் இல்லாமல் தான் போகணும். அந்த உடல் மேலே உள்ள பற்று தான் வலியை கொடுக்குது. இப்போ வரைக்கும் எல்லோரும் கீழே தான் இறங்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட இடையில் திரும்பி போக முடியாது. எல்லோரும் ஒன்றாதான் போகணும். ஏன் கடைசியில் தான் போக முடியும் இல்லையா. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்கிறார். பரந்தாமம் வந்து காலியாகும், காலியான பிறகு தான் இங்கேருந்து போவோம். ஆனால் அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த பூமி காலி ஆகிடுமா அப்படின்னா அந்த மாதிரி காலியாகாது. கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்களிருந்து தான் மக்கள் தொகை கண்டினியூ ஆகும். 9 லட்சம் பேர் சொர்க்கத்தின் தொடக்கத்தில் இருப்பாங்க. ராமனும் சென்றான் ராவணனும் சென்றான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் இப்போ 2 பேரும் இங்கே இருக்கிறாங்க. ராமனும் ராவணனும் ஒரே இடத்துல இருந்தால் சண்டை வருமா வராதா? அதான் நடந்துட்டு இருக்குது. ராவண சம்பிரதாயம் போச்சுன்னா போனது தான் திரும்ப வராது. ஆனால் ராம சம்பிரதாயத்தினர் இங்கே நிலைச்சிடுவாங்க இல்லை. அப்படி போகிறதும் தெரியாது வர்றதும் தெரியாது, திரும்ப வந்துடுவாங்க. ஆனால் ராவண சம்பிரதாயத்தினர் அவ்வளோதான், இல்லாத ஆட்டமெல்லாம் ஆடுவாங்க.
அவ்வளோதான். அடுத்த 2500 வருஷத்துக்கு அவங்களுக்கு வேலையே கிடையாது. பிக் பாஸில் ஒரு தடவை விசித்ராவை வந்து யாரோ ஒருத்தவங்க திட்டிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ விசித்ரா சொல்கிறாங்க, கத்துறா நாளைக்கு வீட்டுக்கு போக போகிற, அது வரைக்கும் என்ன கத்துறியோ கத்துறா போடா அப்படின்றாங்க. இல்லாட்டினா போய் வேலையை பாடுறா, நாளைக்கு போக போகிற, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்து போன்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் ராவணன் ஆடும்பொழுதுலாம் நம்மளும் ஆடு இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ இருக்க போகிற, அதுக்கப்புறம் நீ இங்கே வரப்போகிறதே கிடையாது, உனக்கு வந்து ஃபுல்லாக முடிவு கட்டுறோம் நாங்கள். இன்னும் முன்னேற அனைத்தை பற்றிய காட்சிகளும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? எல்லாம் இப்போவே தெரியும். ஏன்னா சொர்க்கத்தில் போய் சொர்க்கத்தை பார்க்கும் பொழுது ஓகே அங்கே சந்தோஷமாக இருப்பீங்க, பட் சந்தோஷமாக தான் நான் அந்த உலகத்தில் எல்லாருமே இருக்கிறாங்க, அது உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் நரகத்திலிருந்து நான் அந்த இடத்துக்கு போக போகிறேன், இந்த பதவி அடைய போகிறேன், நீங்கள் அடையிற பதவி அற்புதமான பதவியாக இருக்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அது பயங்கரம். ஆனால் நீங்கள் ஒரு பெரிய பதவியில் இங்கே இருந்து ஒரு சென்டர் இன்சார்ஜ், ஜோனல் இன்சார்ஜ் அந்த மாதிரிலாம் இருந்து ஒரு வேளை நீங்கள் வேலைக்காரன் ஆகிறீங்க அப்படின்னா அதுவே மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். ஏன்னா நமக்கு அலட்சியமாக இருந்துட்டோம் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் தண்டனையும் அதே நேரத்தில் கிடைக்கும், சந்தோஷமும் கிடைக்கும் உங்களுடைய இப்போதைய முயற்சியை பொறுத்து. அதே நேரத்தில் இன்னொன்றும் பாபா சொல்கிறாரு, எல்லா காட்சியும் இப்போ பக்காவாக இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கணும் சொல்கிறார். மற்றவர்களுக்கு அவங்களுடைய பதவி மட்டும்தான் கிடைக்கும், அது அவங்களுக்கு துக்கத்தை கொடுக்கும், அவ்வளோதான். சொர்க்கத்தின் அந்த முழு சுகம், கிருஷ்ணர் எப்படி இருப்பார், இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது. காட்சியில் பார்க்கக்கூடிய கொடுப்பனை கூட அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அதையே பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் சொர்க்கத்துக்கு வராட்டினாலும் ஒரு சந்தோஷம் வந்துடும்ல, அது அவங்களுக்கு கிடைக்காது. புது உலகம் எப்படி ஸ்தாபனை செய்யப்படுது, இறுதியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது புரியுது. பிறகு நம்முடைய தர்மம் மட்டும்தான் இருக்குமே. சத்யுகத்தில் ஆட்சி செய்வீங்க நீங்கள், கலியுகம் முற்றிலும் முடிஞ்சிடும், சொர்க்கம் வந்து தான் ஆகணும். இப்போ மட்டும்தான் 2 சம்பிரதாயத்தினரும் இருக்கிறீங்க, ராம சம்பிரதாயத்தினரும் இருக்கிறீங்க, ராவண சம்பிரதாயத்தினரும் இருக்கிறீங்க. எல்லாமே சங்கமயுகத்தில் தான் நடக்கும். அதனால தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை அப்படின்னு போட்டாங்க. ஏன்னா அசுரர்களும் அசுர சம்பிரதாயமும் இருக்குது, தேவதை ஆக போகிறவர்களும் இங்கே இருக்கிறோம். ஆனால் அவங்களோட நம்ம சண்டை போடுறது கிடையாது. இப்போ நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் இருக்கிறதுல மிகப்பெரிய புத்திசாலியாக இப்போ தான் நீங்கள் ஆகுறீங்கன்றார் பாபா. சொல்கிறாரு, இன்னும் மீதி இருக்கக்கூடிய ரகசியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முன்னேற நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா நாடகத்தில் என்ன பதிவாக இருக்குதோ பாபாவுடைய ரெக்கார்டில் அது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும், நீங்களும் புரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. எதையுமே பாபா முன்கூட்டியே சொல்லிட மாட்டார் இல்லையா? நாடகத்தில் அவர் எப்போ சொல்லணும்னு இருக்குதோ அப்போ தான் சொல்லுவார். இதுவும் நாடகப்படி, நாடக திட்டம்தான். ஸோ அந்த ரெக்கார்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுருள் வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? சினிமா படச்சுருள் மாதிரிலாம் சுருள் வரும் இல்லையா? ஸோ வர வர படம் காட்சி வரும் இல்லையா? அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது ஒரு காட்சியும். பாபா பேசிக்கிட்டே இருக்கிறாரு. உங்களுடைய புத்தியிலும் இதோடைய புரிதல் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். எப்படி ஒரு ரெக்கார்டு ப்ளே ஆகிட்டே இருக்குதோ அந்த மாதிரி பாபாவுடைய முரளியும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நாடகத்தின் அனைத்து ரகசியங்களும் இப்போ பதிவாகிட்டு இருக்குது. ஸோ இப்போ பாபா சொல்கிறத இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு புரியக்கூட செய்யாது. அப்போ இசைத்தட்டுன்னு ஒன்று இருக்கும், அதில் ஒரு முள் இருக்கும், அந்த முள் படுற இடத்துல வச்சு தான் அது ப்ளே ஆகும். ஸோ அதான் பாபா சொல்கிறாரு, அந்த ரெக்கார்டு பிளேயரில் இருக்கிற முள்ளை தூக்கி நீங்கள் எங்கே வேணாலும் வைக்கலாம் அப்படின்னு கிடையாது. நடந்த விஷயம் மீண்டும் நடக்காது. ஆனால் அதில் மீண்டும் அந்த பாட்டை அப்படி வைக்க முடியும்னு நினைக்கிறேன் அந்த ரெக்கார்டு பிளேயரில்.
பட் இங்கே ஆத்மாவில் என்ன பதிவாக இருக்குதோ அது வரிசையாக தான் நடிக்கும். எனக்கு பிடிச்ச அந்த பார்ட்டை மட்டும் நான் ப்ளே பண்ணணும் அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ அப்படி ப்ளே ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், மறுபடியும் எல்லாமே ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி கிடையாது, எதுவுமே புதுசு கிடையாது. பாபா உங்களுக்கு என்னெல்லாம் புது விஷயத்தை சொல்கிறாரோ அத்தனையும் மீண்டும் நடக்கும் சொல்லுவார். நீங்கள் இதை கேட்குறீங்க, மற்றவர்களுக்கும் சொல்கிறீங்க. மற்ற எல்லாமே குப்தமாக நடக்குது இல்லையா? ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிறதெல்லாம் குப்தமாக நடந்துட்டு இருக்குது. நமக்காகவே பூமி பொழக்கிறதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு பெரிய கோடு வந்து அது இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒட்ட போகுது அப்படின்றாங்க. அது கண்ணு முன்னாடி அது நடக்கிறதெல்லாம் வேற பார்க்குறோம். ஆனால் இது சொர்க்கம் உருவாகிறதுக்காக நடக்குதுன்றது மறைமுகமாகவே இருக்குது. சொர்க்கம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது, முழு மாலையும் உருவாகிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போய் அந்த ராஜ்யத்தில் பிறவி எடுப்பீங்க. ராஜா, ராணி, பிரஜைகள் எல்லோருமே ராஜ்யத்தில் வேணும் இல்லையா? இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். எதெல்லாம் நடக்கணும்னு இருக்குதோ அதையெல்லாம் நாம் இந்த கண்களாலே பார்ப்போம். யார் இறந்து இங்கேருந்து போகிறாங்களோ அவங்க நல்ல பணக்கார குடும்பத்தில் பிறப்பாங்க. இப்போ கூட உங்களுக்கு வந்து அங்கே நல்ல மரியாதை இருக்கும், நல்ல கவனிப்பு, உபச்சாரம் இருக்கும். ஸோ பாபா சூப்பராக சொல்கிறாரு, இப்போவே வந்து ரத்தினங்கள்லாம் நிரம்பியவர்கள் இருக்கிறாங்க இல்லை, பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட சக்தி இருக்காதுன்றார். அங்கே தான் போய் அட்வான்ஸ் பார்ட்டி பிறப்பாங்க. நல்ல உபசரிப்பு உங்களுக்கு நடக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் இங்கே சக்தியோடு போகிறீங்க, அங்கே பணக்காரங்க இருப்பாங்க, பட் அவங்கக்கிட்ட சக்தி இருக்காது. உங்ககிட்ட சக்தி இருக்கும் இல்லையா? நீங்கள் போகிற இடமெல்லாம் அது வெளிப்படும்ன்றார், தனியாக தெரிவிங்கன்றார். ஸோ ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா, இப்போ அம்பானியுடைய பையன் கூட அப்படி தான் இருக்கிறார். இப்போ கல்யாணம் ஆச்சு இல்லையா? அவ்வளோ மென்மையாக பேசுறது, அவங்க வீட்டில் எல்லாருமே அப்படி இருக்கிறாங்க. பட் இவருக்கு இன்னும் கொஞ்சம் அதிக சக்தியோ அப்படின்னு டவுட் வருது. ஏன்னா இவருடைய கல்யாணம் மட்டும்தான் ரொம்ப பேசப்படுது. அதுக்கு முன்னாடி 2 பேர் கல்யாணம் ஆகியிருக்குது, பட் இவருடைய கல்யாணம் பயங்கரமாக பேசப்படுது. நீங்கள் உயர்ந்தவர்கள் ஆகுறீங்க, அதனால் அதாவது இப்போவே உயர்ந்தவராக ஆயிடுறீங்க. அதனால் நீங்கள் அங்கே போன உடனே உங்களுடைய தெய்வீக குணத்தை வெளிப்படுத்துவீங்க. அப்போ ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்களுடைய குழந்தை வந்து அழவே அழாதான். நைட்டு கூட கை குழந்தை அழவே அழாதான், ஆச்சரியமாக இருக்குமோ. அதேமாதிரி நடுவில் ஏந்திரிச்சு அம்மாவை டிஸ்டர்பே பண்ணாதான். ஸோ மேபி அட்வான்ஸ் பார்ட்டியாக கூட இருக்கலாம். ஆனால் அசுர குழந்தை என்ன பண்ணும், பிறந்ததுலேருந்தே அழுதுகிட்டே இருக்கும். பயங்கரமாலாம் அழும் குழந்தைங்க இல்லையா? ஏன்னா அது குழந்தையாகவே இருந்தால் கூட அது அழுக்காக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ரொம்ப ஒழுக்கமாக பாலனை செய்யப்படுவீங்க. நீங்கள் பிறக்கிற இடத்துல அழுக்கான எந்த விஷயமும் இருக்காது. ஆனால் இன்றைக்கி குழந்தைங்க எவ்வளோ அழுக்கான காரியங்கள்லாம் பண்ணுறாங்க. சத்தியுகத்தில் இந்த மாதிரி விஷயங்களே இருக்காது. ஏன்னா அது பேர் சொர்க்கம். இப்போ ரொம்ப துர்நாற்றம் வீசுது, ஊதுபத்தி கொளுத்தி வைப்பா, சென்ட் அடிப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் அங்கே துர்நாற்றமே வீசாது சொர்க்கத்தில். அங்கே தோட்டத்தில் மிக நறுமணமிக்க மலர்கள் இருக்கும். அந்த மாதிரி நறுமணம்லாம் இங்கே இருக்கக்கூடிய மலர்களில் இல்லவே இல்லைன்ற 100% அங்கே தான் நறுமணம் இருக்கும். இங்கே அதில் 1% கூட கிடையாதுன்ற. அங்கே இருக்கக்கூடிய மலர்கள் பார்க்குறதுக்கும் அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும்.
இங்கே என்னதான் ஒருத்தர் பெரிய பணக்காரராக இருந்தால் கூட சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய செல்வத்துக்கு முன்னாடி அவரெல்லாம் ஒரு பணக்காரன்னு சொல்ல முடியாதுன்றார். அந்த அளவுக்கு விதவிதமான பொருள்கள் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் தங்கத்திலேயே இருக்கும். இங்கே அப்படியா இருக்குது, தங்கம் இருந்தாலும் ஏதாவது ஒரு ரூமில் பூட்டி வச்சுருப்பாங்க, அதை பயன்படுத்தவே முடியாது கடைசி வரைக்கும் இங்கே, இல்லையா? அங்கே தங்கத்தை பயன்படுத்துவாங்க தைரியமாக. ஏன் தெரியுமா? அங்கே திரும்புகிற பக்கமெல்லாம் தங்கம் தான் இருக்கும், கல் மாதிரி. இங்கே எப்படி கல் நிறையா இருக்குதோ, இப்போ கல் கூட இப்போ கிடைக்க மாட்டேங்குது, ஜல்லி கிடைக்க மாட்டேங்குது, செங்கல் கிடைக்க மாட்டேங்குது, மணல் கிடைக்க மாட்டேங்குது, இன்னமும் ஒரு எம்சாண்டோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அங்கே மணலில் கூட தங்கம் தான் இருக்குன்றார். அப்போ எவ்வளவு தங்கம் இருந்தால் தங்க மாட மாளிகை அவங்க கட்டுவாங்கன்னு யோசிச்சு பாருங்கன்றார். கரெக்டு தானே? தங்க செங்கல் மட்டும் இருந்தால் போதுமா? அந்த மணல் சிமெண்ட் எல்லாமே தங்கமாக இருந்தால் தானே ஜொலிக்கும், இல்லை? செங்கலை தங்கத்தில் வச்சுட்டு மேலே எடுத்து சிமெண்ட்டை போட்டு பூசிட்டா அதுக்கு எதுக்கு தங்கத்தில் கட்டுறது? ஸோ அங்கே எல்லாமே தங்கமாகவே இருக்கும். இங்கே ஒரு சில கோயிலில் தங்க முலாம் மட்டும் பூசுகிறாங்க. அம்பாஜி கோயில்னு குஜராத்தில் தங்க முலாம் பூசப்பட்டிருக்கும். அங்கே இருக்கக்கூடிய வெப்ப சீதோஷ்ண நிலை அதிக வெயிலாகவும் இருக்காது, அதிக குளிராகவும் இருக்காது. வெப்பத்தினால எந்த விதமான ஒரு தொல்லை, ஃபேனை பயன்படுத்துகிற அளவுக்கு எதுவுமே இருக்காது. ஊட்டியில் சொல்லுவாங்க யாருமே ஃபேன் போட்டிருக்க மாட்டாங்கன்ட்டு, அந்த மாதிரிலாம் அங்கே இருக்காது. அப்படின்னா என்ன, சதா காலமும் அங்கே ஊட்டி கொடைக்கானல் தான் இருக்குது. அதோடைய பேரே சொர்க்கம். ஆனால் ஊட்டி கொடைக்கானல் கூட ரொம்ப குளிர்காலத்தில் பயங்கர குளிராக இருக்கும், அங்கே அப்படியும் இருக்காது. அளவற்ற சந்தோஷம்தான், திரும்புகிற பக்கமெல்லாம் சந்தோஷம்தான். அந்த மாதிரி இடத்துக்கு போகிறீங்கன்னா நீங்கள் எத்தனை கோடி மடங்கு பாக்கியசாலிகள் யோசிச்சு பாருங்கள். உங்கள் முன்னாடி யாரும் அந்த அளவுக்கு பாக்கியசாலி கிடையாது. அதனால தான் மனிதர்கள் லக்ஷ்மி நாராயணனுடைய மகிமையை புகழ்ந்து புகழ்ந்து பாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்களை அப்படி ஆக்கியவருக்கு எவ்வளோ மகிமை இருக்கணும். அதனால தான் எல்லா புகழும் அவர் ஒருவருக்கே அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல கலப்படமற்ற பக்தி இருக்கும், பிறகு தேவதைகளுடைய பக்தி தொடங்குது. முதல்ல யாரோட பக்தி? சிவனுடைய பக்தி. பிறகு தேவதைகளுடைய பக்தி தொடங்குது. ஸோ அப்போ மகிமையெல்லாம் ஒரு பாபாவுக்கு தான் இருக்கணும், ஏன்னா அவர் தான் அப்படி ஆக்குறாரு. ஆரம்பத்தில் கலப்படமற்ற பக்தி, அதாவது சிவபாபா மட்டும். பிறகு தேவதைகளை பூஜை பண்ணுறாங்க, அதைத்தான் பூத வழிபாடு. இந்த பூதத்தை தான் அவங்க பிசாசை கும்பிட்றீங்கன்ட்டாங்க கிறிஸ்டின்ஸு. பூதம் பிசாசு ஒன்றா வந்துடுது இல்லை வார்த்தை, ஆனால் இது பஞ்சபூதம். ஏன் அப்படின்னா இப்போ அந்த உடம்பு கிடையாது இல்லை. அப்போ இறந்து போன ஒரு உடலுக்கு சிலை வடித்து பூஜை பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் கிறிஸ்தவ மதத்தில் அப்படி கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா அது பஞ்ச தத்துவத்தை வழிபடுறது. எப்படி எடுத்துக்கிட்டாலும், ஏன்னா நீங்கள் பெயர சிலையும் பஞ்ச தத்துவத்தில் தான் செய்வீங்க, உடம்பும் அப்படி தான் இருக்கும். சிவபாபாவை நாம் அப்படி சொல்ல மாட்டோம். தங்கத்திலெல்லாம் சிலை செஞ்சு அல்லது அந்த மாதிரி விலை உயர்ந்த பொருள்னால சிலை செஞ்சு வழிபடுறாங்க. ஆத்மாவை தங்கம்னு சொல்ல மாட்டோம். ஆத்மா எந்த பொருள்னால உருவாகி இருக்குது, பரமாத்மா எந்த பொருள்னால உருவாகி இருக்குது. அவங்க உடனே சொல்லுவாங்க, அந்த சிலை சிவலிங்கம் எதனால் உருவாக்கி இருக்குதுன்னா சொல்லிடுவாங்க. ஆனால் உண்மையிலேயே சிவன் எதனால் உருவாகி இருக்கிறார், ஆத்மா எதனால் உருவாகி இருக்கு அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் முஸ்லீம்கள் சிலை வைக்கலப்பில் இருக்குது இல்லை, எதனால் உருவாகி இருக்குதுன்னே தெரியாதில்ல. தங்க யுகத்தில் பஞ்ச தத்துவமும் தூய்மையாக இருக்கும், இங்கே அழுக்காக இருக்குது. முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு இது மாதிரி எண்ணங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். பாபா சொல்கிறாரு,
அதெல்லாம் கூட விட்டுடுங்கன்ற. தங்க யுகத்தில் தூய்மையாக இருக்குமா, குழந்தை எப்படி பிறக்கும், இந்த மாதிரி விஷயத்தை கூட நீங்கள் யோசிக்க வேண்டாம். எது நடக்குமோ அப்படி நடக்கும். அதனால் நீங்கள் பாபாவை நினைவு பண்ணுறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. நாலாபுறத்துலேருந்து உங்களுடைய புத்தியை நீக்கி நிரந்தரமாக என் ஒருவனை மட்டும் நினைவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிஞ்சிடும். இது வரைக்கும் நீங்கள் கேட்ட அத்தனையும் தியாகம் பண்ணுங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உங்கள் மைண்டில் ஆழமாக பதியணும் 24 மணி நேரமும். அது என்ன? நான் சதோப்பிரதானமாக ஆகணும், சதோப்பிரதானம் ஆகணும். இதே தான் இருக்கணும். எந்த தண்டனையும் அடைஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு. பிறகு ஒவ்வொரு கல்பத்திலும் சத்தியுகத்தில் என்ன நடந்துச்சோ அது தானாக நடக்கும். அதில் எந்த வித்தியாசமும் ஏற்பட போகிறது கிடையாது. அதை நீங்கள் நேரடியாக போய் பார்ப்பீங்க. ஆனால் இப்போ பாபாவை நினைவு செஞ்சு தூய்மை ஆனால் தானே போவீங்க. அப்போ இங்கே முக்கியமான விஷயம், பாபாவை நினைக்கிறது. இதில் தான் முயற்சி இருக்குது. முழு முயற்சி பண்ணுங்க. பாபா நினைவை மறக்கடிக்கிறதுக்கு நிறைய புயல்கள் வரும். ஜென்ம ஜென்மமாக என்ன பண்ணீங்களோ எல்லாம் உங்கள் முன்னாடி வந்து நிற்கும். அந்த பாவ கணக்கு மாயை பல ரூபம் எடுத்து வரும். திரும்பி பார்த்தா தானே நீ வருவ, எந்த பக்கமும் திரும்பி பார்க்காதீங்கன்ற. உங்களுடைய புத்தியை எல்லா திசையிலிருந்தும் நீக்கி என் ஒருவனை மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. உள்நோக்கு முகத்தில் இருங்க. உள்நோக்கு முகம்னா என்னது? ஆத்மா, நான் இப்போ அழுக்காக இருக்கிறேன், சதோப்பிரதானம் ஆகணும். அதுக்கு அப்பாவை நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். எந்த அளவுக்கு நான் தூய்மையாக இருக்கிறேன், தூய்மையான எண்ணங்கள் வருதா, இந்த சிந்தனை மட்டும் இருக்கணும். ஸோ குழந்தைங்களுக்கு இப்போ இந்த விழிப்புணர்வு வந்தால் கூட வரிசை கிரமம் இருக்குது. முயற்சிக்கேற்ப நீங்கள் செய்கிற சேவையை வச்சே கூட ஒருத்தர் சொல்லிடலாம், நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க, பாபா நினைவில் இருக்கிறீங்களா, உள்நோக்கு முகமாக இருக்கிறீங்களா, அல்லது இஷ்டத்துக்கு கண்ட கதை பேசுகிறீங்களா, இதை வச்சு தெரிஞ்சிடும். யார் சேவை செய்கிறாங்களோ அவங்களுக்கு சேவையின் சந்தோஷம் இருக்குது. சேவை செய்கிறதுடைய நிரூபணம் சேவை செய்கிறவங்க கிட்டேருந்து கிடைக்கிது இல்லையா. அவங்க சேவை செய்கிறத பற்றி நிறைய பேர் உருவாவாங்க, அதிலிருந்து தெரிஞ்சிடும். அவங்க இங்கே வழிகாட்டியாக வராங்க, அதாவது சேவை செய்கிறதுக்கு வராங்க. பிறகு உடனடியாக தெரிஞ்சிடும். அவங்க புரிய வைக்கிற விதத்திலேருந்து அவங்க மகாரதியாக, குதிரைப்படையாக, காலாட்படையான்ட்டு. நல்லது. ரொம்ப ரொம்ப நிறைய சத்தியுக ரகசியம், சங்கமயுக ரகசியம், இந்த மாதிரி ஆழமான ரகசியத்தை சொன்ன பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, சதோப்பிரதானம் ஆகணும் அப்படின்னா 4 திசையிலிருந்தும் உங்களுடைய புத்தியை நீக்குங்க. எல்லாத்தையும் தியாகம் பண்ணுங்க. உடலையும் தியாகம் பண்ணுங்க. உடலற்ற நிலையில் இருப்பதற்கான பயிற்சி பண்ணுங்க. தெய்வீக குணங்களையும் தாரணை பண்ணுங்க. அப்போ தான் சதோப்பிரதானம் ஆக முடியும். உங்களுடைய புத்தியில் நல்ல எண்ணங்களை மட்டுமே நீங்கள் தாரணை பண்ணணும். உங்களுடைய ராஜ்யத்தில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சிந்தனை பண்ணி அந்த ராஜ்யத்திற்கு உங்களை தகுதிப்படுத்திக்கோங்க. நல்ல குணமுடையவராக உங்களை மாற்றிக்கோங்க. மற்றபடி இந்த கலியுகத்தில் இருக்கிற எல்லாத்திலிருந்தும் உங்களுடைய புத்தியை நீக்குங்கள். வரதானம் நிரந்தரமாக நிரம்பியவராகி, பாபாவுக்கு சமமானவராகி, அனைத்து எல்லைக்குட்பட்ட ஆசைகளிலிருந்தும் விடுபட்டு இருக்கக்கூடிய சேவை செய்யும் பலனை அடைபவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், சேவை செய்கிறீங்க அப்படின்னாலே பலனை கொடுக்கக்கூடிய விஷயத்தை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை நிலைய சேவையுடைய உடனடி பலன் குஷி தானே, குஷியும் திருப்தியும் தான். ஒருவேளை நீங்கள் செய்கிற சேவை உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலன்னா அது சேவையே கிடையாது. அந்த சேவையை உடனடியாக நிறுத்திடுங்கன்ற. ஏன்னா உங்கள் திருப்தி போயிடக்கூடாது. எப்படி இப்போ ஸ்தூலமாக
ஒருத்தன் திருப்தி அடைஞ்சால் அவன் திருப்தியாக இருப்பான் இல்லையா? அதே மாதிரி தான் யாருடைய மனம் அதாவது ஸ்தூலமாக திருப்தியாக இருக்குன்னா சாப்பாட்டுனால, ட்ரெஸ்ஸுனால, இந்த மாதிரி விஷயத்தில் வெளிப்புற தோற்றத்தில் எல்லாமே பக்காவாக இருந்தால் அவன் திருப்தியாக இருப்பான் இல்லையா? அந்த மாதிரி மனம் எப்போ முழுசாக திருப்தி அடையுதோ அது திருப்தியாக இருக்கும். ஸோ ஒரே வார்த்தையே தமிழில் திருப்தி திருப்தின்றேன். ஸோ மற்ற மொழியில் அது வேறு மாதிரி வருது. ஆனால் அர்த்தம் ஒன்று தான் இல்லையா? மனம் ஒரு என்ன சொல்கிறது, நிறைவடைந்த மனம், அது திருப்தியாக இருக்கு, நிறைவாக இருக்கான்னு கேட்போம் இல்லையா? ஸோ திருப்தி தான் நிறைவாக இருக்கிறதுடைய அடையாளமே. அப்படி நிறைவான ஆத்மா இந்த எல்லைக்குட்பட்ட ஆசை, பேரு, புகழ், வசதி வாய்ப்புகள், இந்த மாதிரி இதிலெல்லாம் தாகம் கொண்டு அலையாது. பசி, எனக்கு இன்னும் 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 பேர் வரணும், இன்னும் புகழ் வரணும், இன்னும் மேலே போகணும், இந்த மாதிரிலாம் ஒரு திருப்தியான ஆத்மாவுக்கு தாகம் கொண்டு அலையாது. அந்த மாதிரி ஆத்மாக்கள் எல்லா எல்லைக்குட்பட்ட ஆசையிலிருந்தும் நிரந்தரமாக விடுபட்டு இருப்பாங்க, நிரம்பிய நிலையில் இருப்பாங்க, பாபாவுக்கு சமமான நிலையில் இருப்பாங்க. ஸோ இது எப்போ வரும்? பாபாவுடைய நினைவில் மூழ்கி இருக்கும் பொழுது தான் வரும். ஸோ அப்போ அதுக்கு தான் பாபா நம்ம ஆரம்பத்திலே பாபா டச் பண்ணி அதை சொல்லியிருந்தோம் இல்லையா? உனக்கு திருப்தி கொடுக்குற சேவை செய், அல்லது திருப்தியின் சக்தியை நிரப்பிட்டு வந்து செய். இல்லாட்டினா அது சேவை கிடையாது, டிசர்வீஸுன்றாரு. இந்த வேண்டா வெறுப்பாக செஞ்சால் காய்கறி வெட்டுறது கூட அப்படியே கொஞ்சம் முனக்கிட்டே வெட்டினா நீ செய்யத்தலை, நான் பண்ணிக்கிறேன், நீ போன்னுவாங்க வீட்டில். அப்போ இது கடவுளுடைய ஞான அமிர்தத்தை பரிமாறுறது எவ்வளவு சிரிச்ச முகத்தோடு பண்ணணும். ஒரு கல்யாணத்தில் விருந்து பரிமாறுறவங்க இப்போ அதை கூட சர்வீஸுன்ட்டு வெளியாட்களுக்கு விடுறாங்க. பட் இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்காரங்க தான் செய்வாங்க இல்லையா? அவ்வளோ ஆனந்தமாக பணிவாக செய்வாங்க. அதில் அவங்களுக்கு திருப்தி இருக்கும். அந்த சாப்பாடு பரிமாறுறதுலே அவங்களுக்கு அவ்வளோ ஆனந்தம்னா, இப்போ இந்த ஞானத்தை நாம் பரிமாறோம், ஞான அமிர்தத்தை பரிமாறோம்னா எவ்வளவு ஆனந்தமாக இருக்கணும். ஏற்கனவே சிஸ்டர் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் சேர்ந்து தான் இந்த சேவை சக்ஸஸ் ஆகும். ஸோ அந்த சேவைக்கு முதல்ல இன்விடேஷன் கொடுத்து வரவழைக்கிறது, ரிசப்ஷனில் வர வைக்கிறது, எல்லாமே சேவை. ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஞானத்தை சொல்கிறது மட்டும் இல்லை, எல்லாருமே திருப்தியாக இருக்கணும் அந்தந்த சேவையில். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி திருப்தி இல்லைன்னா அந்த சேவை வெற்றி அடையாது. ஸோ அப்படி திருப்தியாக இருக்கும்பொழுது தான் நீங்கள் ஆனந்தமாக இருப்பீங்க. எந்த சேவை செய்யும் பொழுதும் பேர் புகழுக்கு ஆசைப்பட மாட்டீங்க. ஸ்லோகன்: சுயநலமற்ற சேவை செய்வதில் யார் உண்மையான உள்ளத்தோடு முன்னேறி போயிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுடைய புண்ணிய கணக்கில் சேமிப்பு கணக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்றார் இல்லையா? சேவை நடக்கணும், பாபா செய்தி போகணுன்றது மட்டும்தான் அவங்களுடைய லட்சியமாக இருக்குமே தவிர என் பேர் புகழ்ச்சி அடையணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. அதுதான் உண்மையான எண்ணத்தோட சேவை செய்கிறது, உண்மையான இதயத்தோட சேவை செய்கிறது. அவங்களுக்கு தான் புண்ணிய கணக்கு சேமிப்பாகும். அதை விட்டுட்டு புத்திசாலித்தனமாக இப்படி போட்டால் நம்ம பேர் புகழ்ச்சி அடையுமா, நம்ம புத்திசாலித்தனத்தை காட்ட முடியுமா அப்படின்னும்போது அங்கே சேமிப்பு கணக்கு போயிடும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா அந்த மகாபாரதத்தின் இறுதியில் பாண்டவ சகோதரர்கள் எல்லோரும் அப்படியே வரிசையாக ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தராக மயங்கி விழுந்து இறக்குறாங்க. ஃபஸ்ட்டு திரௌபதி இறக்குறாங்க. திரௌபதி என்னென்னா நான் செய்கிறதான் ரைட்டுன்னு நினைப்பா, அதனால் இறந்துடுறாங்க. சகாதேவன் நான் ரொம்ப அழகுன்னு நினைக்கிறேன், இறந்துடுறான். நகுலன் ஏதோ ஜோசியத்தில் பெரிய ஆள்னு நினைப்பான், அவன் இறந்துடுவான். அர்ஜுனன் தான் ரொம்ப புத்திசாலின்னு நினைப்பான், அதனால் இறந்துடுவான். பீமன் பலசாலின்னு நினைப்பான், இறந்துடுவான். இவர் பாட்டுக்கு யாரையும் திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருப்பார். நாய் அவர் இழுத்துட்டு போகிற மாதிரி நாய் முன்னாடி போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ சிவபாபா அழைச்சிட்டு போகிற வழியில் அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்கார். அவ்வளோதான். ஸோ அப்போ சின்னதாக எது இருந்தாலும் உங்களுக்கு சேமிப்பு கணக்கு போகுது, நீங்கள் இங்கே சேர்க்க வந்திருக்கிறீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கணும். வருமானம் சம்பாதிக்க வந்திருக்கிறீங்க. ஒரு முதலாளி இருக்கிறாருன்னா
ஒரு கடையில் ஒருத்தர் சிரித்து பேசுகிறாரு, அவருக்காகவே கடையில் கஸ்டமர் வந்தால் முதலாளி சந்தோஷம் தான் படுவார். ஏன் அந்த சேல்ஸ் பர்சன் கிட்ட மட்டும் பார்க்க வராங்க? இல்லை, அவனால் வியாபாரம் ஆகுதில்ல, அவ்வளவுதான். அது இன்னும் அவனுக்கு மட்டும் புகழ் போகுதுன்னு அவர் பார்க்க மாட்டார் இல்லையா? இங்கே சேவை நடக்கணும். இது ஆன்மீக வருமானம். சேவை நடக்கணும், அப்போ செய்தி போகணும்னு நினைக்கும்போது உங்களுக்கு வருமானம் ஏறிக்கிட்டு இருக்குதுன்றதில் கவனம் வைக்கணும். அட்லீஸ்ட் வருமானத்துக்காகவாவது மற்றவர்களை முன்னுக்கு வைக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். நீங்கள் முன்னுக்கு வைக்கலை, நான் தான் முன்னில் இருப்பேன் அப்படின்னும்போது ஆன்மீக வருமானம் 0 ஆகிடும். அதில் கவனம் வைக்கணும். ஓம் சாந்தி. ஐ லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. செம பவர்ஃபுல் முரளி.